morning students. Today we are going to see about mutations. So what is mutation means? A sudden change in the genetic material of an organism is called as mutations. ஒரு உயிரினத்தில் வந்து பார்த்தோன்னா அதோட மரபு பொருளில் எதுனா ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து mutation சொல்கிறாங்க. The term mutation was introduced by Hugo de Rice in 1901, which he has studied on the plant evening primrose, that is Untitled Americana. ஓகே, எந்த பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சார் இந்த மியூட்டேஷன், இந்த சடன் சேஞ்ச் சொல்லும்போது ஈனோத்திரல் அமெரிக்கனா சொல்கிற தாவரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன ப்ரொப்போஸ் பண்ணார்னா மியூட்டேஷன் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கார். There are two broad types of changes in the genetic material. ஸோ இரண்டு விதமான மாற்றங்கள் அவர் கண்டுபிடிச்சார் ஜெனட்டிக் மெட்டீரியலில். மரபு மாற்றங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். Okay, so what is called point mutation சொல்வது mutation events that takes place within the individual gene. ஒரு தனிப்பட்ட ஜீனில் ஏற்படக்கூடிய அந்த மியூட்டேஷன் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் சொல்கிறாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. whereas the changes occurs in the structure and number of chromosomes is called as chromosomal mutations. ஸோ அமைப்பிலேயே இல்லை வந்து எண்ணிக்கையிலே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குரோமோசோமில் அது குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு விதமான சேஞ்சஸ் சொல்கிறது, ஒன்று வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் எதனால் ஏற்படுது, வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்லும்போது ஏஜென்ட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மியூட்டேஷன்ஸ் ஆர் கால் மியூட்டேஜன்ஸ். ஸோ இந்த மியூட்டேஜன்ஸும் it may be a physical mutation சொல்லலாம், இல்லைனா வந்து chemical mutation சொல்லலாம். Okay, so that increase the rate of mutations. Okay, mutations can occur either spontaneously or induced. ஓகே, இன்டியூஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சில கெமிக்கல்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது இல்லை சில கெமிக்கல்ஸ் மூலம் அந்த தாவரத்தோட குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, த ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன்ஸ் த்ரூ எக்ஸ்போஷர் ஆஃப் மியூட்டேஜன் இஸ் கால்ட் மியூட்டஜெனிசிஸ். ஸோ எந்த ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா மியூட்டேஜன்ஸ் ஏற்படுதோ அது மியூட்டஜெனிசிஸ் சொல்கிறாங்க. அந்த ஆர்கனிசம் செட் டு பி மியூட்டஜெனிஸ்ட். அப்போது ஒரு தாவரங்களோ இல்லை விலங்குகளோ எந்த ஒரு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்குன்னா அந்த தாவரத்தை வந்து நீ மியூட்டஜெனிஸ்ட்னு சொல்லணும். ஓகே, ஸோ த ஆர்கனிசம் செட் டு பி வாட் மீன்ஸ் மியூட்டஜெனிஸ்ட். So now we are going to see about what is the types of mutations. Mutation affecting a single base or base pairs of DNA are called point mutations. இப்போ நீங்கள் வந்து DNA double strandல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த nitrogenous bases is linked with what means sugar molecules. இந்த nitrogenous bases எல்லாம் வந்து எதற்கு கூட லிங்க் ஆகிருக்குன்னா sugar molecules, and backbone of the DNA molecules helixல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து phosphate groups இருக்கும். ஸோ இது ஒரு பேஸ் பேர், அடினைன் தைமின், குவானின் சைட்டோசின், தைமின் அடினைன், இதெல்லாம் ஒவ்வொரு பேஸ் பேர்ஸ். இந்த ஒவ்வொரு பேஸ் பேர்லேயும் வந்து மியூட்டேஷன் நடந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன ஏற்படும் சொல்லும்போது மியூட்டேஷன் ஆல்டரிங் த நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்மால் ரிப்பீட்டட் நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ். இதனால் நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் ஆகும். வித்தின் ஏ ஜீன், வித்தின் ஏ டிஎன்ஏ we can see the altering in the number of copies in the nucleated sequence by the process of mutations. Okay, so இப்போ நீங்கள் வந்து detailed study of point mutation பார்க்க போகிறீங்க. It refers to the alteration of single base pair. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரே ஒரு பேஸ் பேர் அடினைன் தைமின், குவானின் சைட்டோசின், தைமின் அடினைன், இது மாதிரி ஒரு சிங்கிள் பேஸ் பேரில் உங்களுக்கு மியூட்டேஷன் ஆல்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஸ்மால் நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் பேஸ் பேர் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் மியூட்டேஷன் இன் டிஎன்ஏ இஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு டூ மெயின் டைப்ஸ், தட் இஸ் பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன் and next one is base pair insertion or deletion. Base substitution பாருங்க, mutation in which there is a change in the DNA such that one base pair is replaced by another base pair. ஒரு பேஸ் பேர் வந்து மியூட்டேஷனால் இன்னொரு பேஸ் பேர் மாறிடுச்சுன்னா அடினைன் தைமின் பதிலாக குவானின் சைட்டோசின் மாறிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொன்னால் பேஸ் சப்ஸ்டியூஷன். அப்போது சப்ஸ்டியூஷன் கேன் பி டிவைட் அகைன் இன்டு டூ சப் டைப்ஸ், தட் இஸ் டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன்ஸ். இப்போ இதில் டிரான்ஸ்வர்ஷன் ரெண்டு டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூஷனில். இதில் பாருங்கள், இது நார்மல் டைப். இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டில் எந்த மாற்றங்களும் ஏற்படலை, எந்த மியூட்டேஷனும் ஏற்படலை, அதை வந்து வைல்ட் டைப் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு வந்து டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏலேருந்து உங்களுக்கு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் சொல்லுவீங்க. ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யூஜிசி இது ஒரு கோடன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 309 சொல்கிற அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது. யூசிஏ செரைன் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ், சிசிஏ சொல்கிற கிளைசின் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஜெனட்டிக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கோடான்னு சொல்லுவோம்.
யூனிட் ஆஃப் ஜெனடிக் கோட் வந்து பார்த்தோன்னா கோடான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 நியூக்ளியேட்டட் பேசஸ் இருக்குது. 3 நியூக்ளியேட்டட் பேசஸ். ஓகே, NCT இஸ் கால்ட் ட்ரிப்ளட்னு சொல்லலாம். இது வந்து ட்ரிப்ளட் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனை கோடான்ஸ் இருக்குது? உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 64 கோடான்ஸ் இருக்குது. வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு 64 கோடான்ஸ் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ யூனிட் ஆஃப் ஜெனடிக் கோடுனா சொன்னால் கோடான்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் டிரான்சிஷன் எப்படி, இது வந்து வைல்ட் டைப் எந்த சேஞ்சஸ் நடக்கல மியூட்டேஷனால. இப்போ டிரான்சிஷனில் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்கள், இங்கே இந்த ஏரியா இந்த டபுள் ஸ்டாண்டில் இந்த ரீஜன் மட்டும் பாருங்கள், சேஞ்சஸ் எ பியூரின் நியூக்ளியேட்டட் டு another பியூரின். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அடினின் குவானின் பியூரின் சொல்வீங்க, தட் இஸ் தைமின் அண்ட் சைட்டோசின் பிரமிடின் சொல்வீங்க. அடினின் ஆல்வேஸ் பாஸ் வித் தைமின் சொல்வீங்க அண்ட் கவுனின் ஆல்வேஸ் பாஸ் வித் சைட்டோசின் வித் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னு சொல்வீங்க. இப்போ பாருங்கள் ஏ சேஞ்சஸ் இன் பியூரின் நியூக்ளியேட்டட் டு another பியூரின். இப்போ இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அடினைன் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது, குவானைன் இருக்குது. அப்போ அடினின் பதிலாக உங்களுக்கு என்னது குவானைன் மாறி இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆஃப் பியூரின் நியூக்ளியேட்டட் டு another பியூரின். ஓகே, அடினைன் குவானைன் பியூரின் தான். இங்கே ஆல்ரெடி வந்து டிஎன்ஏல வந்து அடினைன் இருக்குது, ஆனால் மியூட்டேஷனாலும் உங்களுக்கு அடினைன் பதிலாக குவானைன் மாறி இருக்குது. அடுத்தது பாருங்கள் பிரமிடின் டு another பிரமிடின். அப்போ இங்கே வந்து டி சொல்கிற பிரமிடின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டோசின் சொல்கிற another பிரமிடினாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ அடினைன் that is purine nucleated to another purine and thymine or pyrimidine nucleated to another pyrimidine. This is transition. So இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ திஸ் we call as transition process. இப்போ அடுத்து டிரான்ஸ்வர்ஷன் பாருங்கள், அதே இது நார்மல் டைப் இதை வச்சுங்க, எப்பயுமே இதை வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த புக்கில் வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த வைல்ட் டைப் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். டிரான்ஸ்வர்ஷன் சொல்லும்போது பாருங்கள். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் டிரான்ஸ்வர்ஷன் மீன்ஸ் த சிங்கிள் பியூரின் சேஞ்ச் டு பிரமிடின் ஆர் வைஸ் வெர்சா. அப்போ பியூரின்லேருந்து பிரமிடின் மாறணும், இல்லை பிரமிடின்லேருந்து பியூரின் மாறும். இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, வைல்ட் டைப்பில் ஆல்ரெடி வந்து மியூட்டேஷன் இல்லாத டிஎன்ஏ அந்த ஸ்டாண்டில் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா அடினைன் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மாக இருக்குது, அடினைன் பதிலாக தைமின் மாறி இருக்குது. ஓகே, பியூரின் பதிலாக என்ன மாதிரி இருக்குது, தைமின் மாறி இருக்குது. அது பியூரின் இஸ் ரீப்ளேஸ் பை பிரமிடின். கீழே பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, வைல்ட் டைப்பில் தைமின் இருக்குது, அங்கே என்ன மாதிரி இருக்குது, தைமின் பதிலாக அடினைன். அப்போ தைமின் பதிலாக அடினைன். ஸோ திஸ் இஸ் ரீப்ளேஸ். ஸோ பியூரின் இஸ் சேஞ்ச் டு பிரமிடின், பிரமிட் இஸ் சேஞ்ச் டு பியூரின். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மியூட்டேஷன் நடக்கு, அப்போ டிரான்ஸ்வர்ஷன் நடந்திருக்கு. ஓகே, அண்ட் திஸ் டைப் ஆஃப் changes of purine to pyrimidine or vice versa is called transversion mutation. இப்போ addition or deletion mutations are actually addition or deletion of nucleated pairs. இப்போ ஆட் ஆகும் இல்லை deletion of nucleated pairs also called as base pair addition சொல்லலாம், இல்லை base pair deletion சொல்லலாம். ஸோ இதை டோட்டலாக என்ன சொல்லுவாங்க, addition deletion நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கலெக்டிவ்லி தேர் கால்ட் அஸ் இண்டல் மியூட்டேஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ்னால அடிஷன் டிலிஷன் மியூட்டேஷனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இண்டல் மியூட்டேஷன் அஃபெக்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ நல்லா கவனிங்க, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கல, டிஎன்ஏலேருந்து உங்களுக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, எம்ஆர்என்லேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கலன்னு உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. அப்போ ஒரு குரோமோசோம்ஸில் டபுள் ஸ்டாண்டில் உங்களுக்கு ஆட் ஆகுது இல்லை டெலிஷன் ஆகுது, அப்போ குரோமோசோம் பேஸ் பேர் வந்து டெலிட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனில் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அமினோ ஆசிட்ஸ்லேருந்து உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகுது செல்லில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சினானிமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன்ஸ். அதேமாரி உங்களுக்கு நார்மல் வைல்ட் டைப் உங்களுக்கு கொடுத்துருக்கா, இதில் எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஏற்கனவே இந்த உங்களுக்கு திருப்ப இந்த டயரம் இந்த பிக்சர் டபுள் ஸ்டாண்ட் வரைஞ்சிருக்கான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு இந்த சைலண்ட் சினோனிம்ஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன் எப்படி நடக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், த மியூட்டேஷன் தட் சேஞ்சஸ் ஒன் கோடான் ஃபார் அன் அமினோ ஆசிட்ஸ் இன்டு அனதர் கோடான் ஃபார் த சேம் அமினோ ஆசிட்ஸ். அப்போனா இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு பேஸ் பேர் மாறும், அது மாறினாலும் அதே அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, அண்ட் இஸ் கால்ட் அஸ் சினானிமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஏற்கனவே இந்த அமினோ ஆசிட் டபுள் ஸ்டாண்டில் மியூட்டேஷன் நடந்தாலும் உங்களுக்கு அந்த சேம் அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும், அதான் சைலண்ட் மியூட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, இது நார்மல் டைப். இதில் இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரைன் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் ஆனது, வைல்டு டைப் ப்ரோட்டீனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மியூட்டேஷன்ஸ் நடக்கல. ஆனால் சைலண்ட் மியூட்டேஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து டிசிஏ பதில் ஜி ஆயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு இங்கே டி பதிலாக என்ன வந்திருக்கு, சி வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள், அதே செரைன் SERINE அந்த செரைன் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த கோடனில் இந்த 3 நியூக்ளியோடைட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செரைன் சொல்கிற காம்பவுண்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே,
அப்போது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது UCA ஆர் UCG பிலாங்ஸ் டு சேம் அமினோ ஆசிட்ஸ். அப்போ செரைன்னு சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா செரைன்னு சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா UCA வந்தாலும் அதே செரைன் தான், UCG வந்தாலும் அதே செரைன் தான். இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தைமில் வந்து பார்த்தீங்கன்னா RNA ஃபார்ம் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, யுரேசில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த C வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C அப்படியே வரும். அடினின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குவானின். அப்போ இங்கே பாருங்கள் UCGன்னு சொன்னால் என்ன அமினோ ஆசிட்ஸ் தான், சேம் அமினோ ஆசிட்ஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேம் அமினோ ஆசிட் இருக்குது, அதனால் செரைன் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் சேம் அமினோ ஆசிட்ஸ், there is no changes is called silent mutations. Okay, UCA or UCG belongs to same amino acids, there is no change in the mutations. So this we call as synonymous or silent mutations. அடுத்தது missense or non-synonymous mutation சொல்லும்போது the mutation where the codon for one amino acids is changed to the codon for another amino acids. இப்போ அந்த amino acids வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா missense mutations. இப்போ நார்மல் டைப்பில் இங்கே பாருங்கள், நார்மல் டைப்பில் உங்களுக்கு TCA இருக்குது, இங்கே வந்து என்ன ஃபார்ம் இருக்குன்னா TT, இந்த இடத்துல பாருங்கள் C பதிலாக T வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு AGT சொல்கிற நார்மல் டைப்பில் உங்களுக்கு மியூட்டேஷன் நடந்ததில் பாருங்கள் G பதிலாக A ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து RNA ஸ்டாண்ட் வரும்போது இது DNA ஸ்டாண்ட், உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து RNA ஸ்டாண்ட் வரும்போது the T is replaced by uracil and T is replaced by uracil and A is formed. அப்போ UUA சொல்லும்போது பார்த்தோன்னா லூசின் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, லூசின் சொல்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் வாட் மீன்ஸ் செரைன். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு, அப்போ வந்து மிஸ்சன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, so there is a formation of leucines. So for one amino acids change to the codon of another amino acids, and this we call as missense or non-synonymous mutations. அடுத்தது பாருங்க nonsense mutation சொல்றாங்க. The mutation where codon for one amino acids change into termination or stop codon is called as nonsense mutations. ஓகே, இப்போ பாருங்க இங்கே termination நடந்திருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், வாட் ஆர் த 3 ஸ்டாப் கோடான்னு சொல்லும்போது UAG, UAA அண்ட் UGA. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாப் கோடான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும், அங்கே டெர்மினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம்ஸ்குள்ளே அந்த DNA ஸ்டாண்ட்ஸ் உள்ள நுழையும் போது mRNA நுழையும் போது உங்களுக்கு வந்து ரிபோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நோ ஃபர்தர் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 ஸ்டாப் கோடான்ஸ் UAG, UUAA அண்ட் UGA இந்த மாதிரி உங்களுக்கு கோடான் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. mRNA வரும்போது உங்களுக்கு T வந்து யுரேசில் ஃபார்மும் AA வரும்போது இந்த மாதிரி ஸ்டாப் கோடான் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கப்புறம் எந்த அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்காது, அதான் டெர்மினேஷன்ஸ். அப்போ இந்த கோடான்ஸ் என்ன, இந்த மியூட்டேஷன்ஸ் என்ன சொல்லுவோம்னா நான்சென்ஸ் மியூட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ ரிபோசோம்ஸ் ஃபெயில்ஸ் டு டெர்மினேட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், தே என்கோட் நோ அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ரிபோசோம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பொசிஷனில் வந்ததுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது, அதனால் எந்த அமினோ ஆசிட்ஸ் இங்கே கோட் ஆகாது. ஓகே, திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் நான்சென்ஸ் மியூட்டேஷன். சிம்பிளாக சொல்லும்போது திஸ் is very important, that is stop codon சொல்லும்போது UAG, UAA, UGA இது எந்த கோடான் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஆனால் மற்றதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சினோனிமஸ் ஆர் சைலன்ஸ் மியூட்டேஷன் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிசன்ஸ் மியூட்டேஷன்லாம் உங்களுக்கு டாட் வச்சுருக்கேன். இங்கே டாட் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது mRNA வந்து ரிபோசோம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டுல உங்களுக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு டாட் வந்து ரிசம்பிள்ஸ் வந்துன்னா உள்ளே நுழையும் போது உங்களுக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, and last one, what is frame shift mutations? Mutation that result in addition or deletion of a single base pair. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பேரில் ஒன்று ஆட் ஆகிருக்கும் இல்லை டெலிஷன் ஆகிருக்கும். மியூட்டேஷனால உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் இல்லை டெலிஷன் ஆகிருக்கும். ஓகே, that changes the reading frame for translation process. அதனால உங்களுக்கு வந்து translation process நடக்காது, protein synthesis நடக்காது. As a result of which there is a complete loss of normal protein. அப்போ translation நடக்காதுன்னா உங்களுக்கு வந்து protein structure ஃபார்ம் ஆகுது, அதோட செயல்பாடுகள் எதுவுமே நடக்காதுன்னா உங்களுக்கு வந்து frame shift mutations. So addition or deletions leads to translation process. So complete loss of normal protein structure and functions, and this we call as frame shift mutations. So it is one of the mutational process in some of the organisms. இப்போ அடிஷன் மியூட்டேஷன்ஸ்னால் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வைல்ட் டைப் ஞாபகம் வச்சுங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து இது மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த பேஸ் பேரில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு குளூட்டமின் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஆட் ஆகிருக்கு. இந்த இடத்துல
ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருந்திருக்கலாம், இங்கே சி மாறி இருக்கும், இங்கே வந்து டி இருந்திருக்கலாம், இங்கே ஜி மாறி இருக்கும். இப்படி மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த குளூட்டமைன் சொல்கிற அமினோ ஆசிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறி இருந்துச்சுன்னா அடிஷன் மியூட்டேஷன்ஸ். டெலிஷன் மியூட்டேஷன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதனா ஒரு அடினைனோ இல்லை குவானினோ இல்லை தைமைனோ வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு மியூட்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ வேலைன்னு சொல்கிற காம்பவுண்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ addition of base pairs or deletion of base pairs. Okay, so addition or deletion of one nucleotide change the reading frame result completely different translations. உங்களுக்கு அடிஷன் ஆகிறதுனால இல்லை டெலிஷன் ஆகிறதுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோட்டீனாக இருக்காது, கம்ப்ளீட் லாஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. This is one of the type of frame shift mutations. ஸோ உங்களுக்கு ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து addition mutations and deletion mutations. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் நல்லா கவனிங்க. பாயிண்ட் மியூட்டேஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் சிங்கிள் பேஸ் பேரில் உங்களுக்கு வந்து மியூட்டேஷன் நடந்து அமினோ ஆசிட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அமினோ ஆசிட்ஸ் எப்படி சேஞ்சஸ் நடக்குது, அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால உங்களுக்கு வந்து அந்த குரோமோசோமோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஆர்கனிசமோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட கேரக்டர்ஸ் எப்படி மாறுது, இதுதான் உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ். ஸோ மியூட்டேஷன் இஸ் டன் பை த மியூட்டேஜன்ஸ் தட் இஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல். நம்ம ஸ்பான்டேனியஸாக இல்லை இன்டியூஸ்டு மியூட்டேஷனால் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் ஒரு ஆர்கனிசம் ஒரு பிளான்ட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், தட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ். அதில் வந்து சப்டிவிஷனில் வந்து சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன்ஸை பற்றியும் சொல்லியிருக்கு. தேங்க்யூ.